ஒரு கேள்வியோட இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். அது என்ன கேள்வி என்று சொன்னால், ஃப்ளைட்ஸில் பயணம் போகிறது, விமானத்தில் பயணம் போகிறது உங்களுக்கு ஓகேயா அல்லது நீங்கள் பயப்படுறீங்களா? ஏன்னு சொன்னால், இப்போ கொஞ்ச காலமாக உலகத்தில் நிறைய இடங்களில் இந்த விமானங்களோட சம்மந்தப்பட்ட விபத்துக்களும் வேறு இன்சிடென்ட்ஸும் நடந்து கொண்டே இருக்குது. நிறைய சம்பவங்கள் நடந்து உலக மக்கள் மத்தியில் ஒரு பயத்தை உருவாக்கி இருக்குன்னு தான் சொல்லணும். விமானத்தில் போகிறதா வேணாமா, இனிமேல் நான் விமானத்திலேயே ஏற மாட்டேன், இப்படியான தீர்மானங்கள் எடுத்தாக்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கணும். அதை தங்களுடைய சமூக வலைத்தளங்களில் நிறைய பேர் வெளிப்படுத்தியிருக்கணும். இனி நான் வாழ்க்கையில் ஃப்ளைட்டில் ஏறவே மாட்டேன் என்று சொல்லி. எனவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், நீங்கள் அப்படி ஏதாவது பயப்படுறீங்களா? அல்லது எது வந்தாலும் பரவாயில்லை, நான் ஃப்ளைட்டில் போகிறதான் அப்படி என்று சொல்லி இந்த நிலப்பாட்டில் இருக்கிறீங்களா? உங்களுடைய நிலப்பாடு என்னன்றதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். ஏன் இந்த கேள்வியை நான் கேட்குறேன்னு சொன்னால், இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிற விஷயமே ஃப்ளைட்ஸோட சம்மந்தப்பட்டது, விமான பயணங்களோட சம்மந்தப்பட்டது. ஏனெண்டா புதிய சில கட்டுப்பாடுகள் வரப்போகுது. என்னென்ன கட்டுப்பாடுகள், எப்பையிலிருந்து வரப்போகுது, என்னென்னலாம் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும், இது சம்மந்தமாக தான் முழுக்க இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்றோம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். இதுபோல உலகத்தில் நடக்கின்ற மிக முக்கியமான தகவல்களின் தொகுப்பை ஒவ்வொரு நாளும் ஒரு 10 நிமிடம் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் என்று சொன்னால் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஃப்ளைட்டில் போகிறீங்கள். அந்த ஃப்ளைட்டை புக் பண்ணிக்குள்ளேயே இது நல்ல ஏர்லைன்ஸ், எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை, கடந்த காலங்களில் எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டுமே நடக்கல, நல்ல ஃப்ளைட், நல்ல பேர் பெற்ற ஃப்ளைட் என்று சொல்லி எல்லாம் தெரிவு செய்து பார்த்து வடிவாக புக் பண்ணி போகிறீங்கள். நடுவானத்தில் போய்கொண்டிருக்கும் போது திடீரென்று உங்களுடைய தலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கேபினில் இருந்து புகை வந்தால், நெருப்பு பிடிச்சா எப்படி இருக்கும்? இது என்ன அபசகுனமாக கதைக்கிறேன்னு சொல்லி நினைக்காதீங்க. இப்படியான சம்பவங்கள் இந்த 2025ஆம் ஆண்டிலேயே, இந்த வருஷத்திலேயே நிறைய சந்தர்ப்பத்தில் நடந்திருக்கு. உதாரணமாக KLM என்று சொல்லி உங்களுக்கு தெரியும், நெதர்லாந்தினுடைய ஒரு பிரபலமான விமான சேவை. அந்த KLM சான் போலோல இருந்து ஆம்ஸ்டர்டாமுக்கு பறந்து கொண்டிருந்த ஒரு ஃப்ளைட்டில் திடீரென்று பார்த்தா நடுவானத்தில் நெருப்பு பிடிக்குது. ஏன்னு சொன்னால், KLMன்றது இந்த உலகத்தில் மிகவும் புகழ் பெற்ற, எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாத ஒரு பாதுகாப்பான விமான சேவை. அப்படியான விமான சேவையினுடைய ஒரு விமானத்தில் திடீரென்று விமானத்துக்குள்ள நெருப்பு பிடிக்குது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அப்படி நெருப்பு பிடிச்சு எரிய எல்லா இடமும் விமானம் முழுக்க ஒரே புகை மண்டலம். பயணிகளுக்கு ஒரு ஆள் தெரியல, முன்னுக்கு இருக்கிறதா பின்னுக்கு இருக்கிறதான்னு சொல்லி ஒன்றுமே தெரியல. பயணிகள் எல்லாரும் பயத்தில் கத்தி குளறினம். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலையும் அந்த விமானத்தில் பணி செய்கின்ற பணியாளர்கள் கொஞ்சம் கூட பதட்டமாகாமல், பயப்படாமல் உடனடியாக அந்த நெருப்பை கட்டுப்படுத்துறதுக்கான அந்த சிலிண்டர் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு ஓன் பண்ணி எல்லா இடமும் ஃபயர் பண்ணி அந்த நெருப்பை கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வந்தார்கள். இப்படியான ஒரு சம்பவம் KLM என்று சொல்லப்படுற நெதர்லாந்தினுடைய பிரபலமான பாதுகாப்பான விமான சேவையிலேயே நடந்தது. அது அங்கே மட்டும் இல்லை, வெர்ஜின் ஆஸ்திரேலியா அந்த விமான சேவையில் நடந்தது. அதே போல் சவுத் கொரியாவில் நடந்தது. இப்படி பல சந்தர்ப்பங்களில் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் கூட இந்த நெருப்பு பிடிக்கிற சம்பவம் நடந்திருக்குது. இப்போ எங்களுக்கு என்ன விளங்குது என்று சொன்னால், ஃப்ளைட்டில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை, பாதுகாப்பான ஃப்ளைட், நல்ல ஃப்ளைட். ஆனால் விமானத்தில் பயணம் செய்கிற பயணிகள் இருக்கிறது தானே, அதாவது உங்களுடைய சக பயணிகள், அவர்கள் செய்கிற சின்ன தவறுகளால் இப்படி நெருப்பு பிடிச்சா அதை நீங்கள் ஒத்துக்கொள்வீங்களா? இல்லை. எனவே இது இந்த விமானத்துறையில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. என்னதான் பாதுகாப்பான விமானங்கள் இருந்து, என்னதான் எல்லாமே சேஃப்டி எல்லாம் சரியாக இருந்தும் கூட பயணிகள் செய்கிற தவறால் இப்படியான விபத்துக்கள் நடக்குதுன்னு சொல்லி போட்டு இப்போ ஒவ்வொரு விமான சேவையும் புதுசாக கட்டுப்பாடுகளை கொண்டு வர ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த வகையில் உலகத்தில் மிக பிரபலமான மிகச்சிறந்த விமான சேவையை வழங்குகின்ற எமிரேட்ஸ் நிறுவனம் சில புதிய கட்டுப்பாடுகளை கொண்டு வரப்போது. அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து, இந்த வருஷம் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த கட்டுப்பாடுகள் வரப்போது. உங்களில் நிறைய பேர் எமிரேட்ஸில் பயணம் செய்வீங்கள். அப்படியே நீங்கள் பயணம் செய்யாட்டியும் உங்களுடைய உறவினர், நண்பர்கள், தெரிஞ்சவர்கள் யாரோ ஒரு ஆள் எமிரேட்ஸை பயன்படுத்தாமல் இருக்கவே முடியாது. ஏன்னு சொன்னால் அவ்வளவு முக்கியமான விமான சேவை. சரி, எமிரேட்ஸில் வரப்போகிற அந்த கட்டுப்பாடு என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், அது முழுக்க இந்த பவர் பேங்கோட சம்மந்தப்பட்டது. ஏன்னு சொன்னால், விமானத்தில் இந்த மாதிரியான நெருப்பு பிடிக்கிறதுக்கான பிரதானமான காரணம், முக்கியமான காரணம் இந்த பவர் பேங்க் என்று சொல்லி நிறைய ஸ்டடீஸ், நிறைய ஆய்வுகள் மூலம் தெரிய வந்திருக்குது. எனவே இந்த பவர் பேங்க் சம்பந்தமாக ஒரு சில கட்டுப்பாடுகளை கொண்டு வர போயினோம். முதல்ல எல்லா இடமும் செய்திகள் பரவினது, இனிமேல் எமிரேட்ஸில் பவர் பேங்கே கொண்டு போக முடியாது, முற்றுமுழுதாக தடை என்று சொல்லி. ஆனால்
அது பொய்யான செய்தி என்று சொல்லி எமிரேட்ஸ் மறுத்திருக்குது. எமிரேட்ஸ் வந்து அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்குது. என்னென்னு சொன்னால், நீங்கள் பவர் பேங்கை வந்து கொண்டு போக முடியும், அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை, கொண்டு போக முடியும் உங்களோட பயணத்தில். ஆனால் ஃப்ளைட்டில் வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ண முடியாது. உங்களுடைய மொபைல் ஃபோனையோ லேப்டாப்பையோ வேறு டிவைஸையோ வந்து நீங்கள் அங்கே வச்சு சார்ஜ் போட முடியாது. ஃப்ளைட்டில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய என்னென்ன விதத்தில் சார்ஜ் பண்ண முடியுமோ அதை பயன்படுத்தி தான் சார்ஜ் பண்ண முடியுமே தவிர பவர் பேங்கை வந்து சார்ஜ் பண்ண முடியாது. இது முதலாவது கட்டுப்பாடு. ரெண்டாவது கட்டுப்பாடு என்னென்னு சொன்னால், 100 வாட்ஸ், அதாவது 100 வாட்ஸுக்கு குறைவான கெப்பாசிட்டி உள்ள பவர் பேங்க் தான் நீங்கள் கொண்டு போக முடியும். உதாரணமாக இதை பார்த்தீங்கன்னு சொன்னால், இது மிகவும் சர்வசாதாரணமானது, 24 வாட் கொண்டது. எனவே இந்த மாதிரியான டிவைஸை வந்து நீங்கள் கொண்டு போக முடியும். இந்த மாதிரியான பவர் பேங்கை வந்து நீங்கள் கொண்டு போக முடியும். சிலது பெருசாக இருக்கும், பெரிய கெப்பாசிட்டியோட கூடுதலாக இருக்கும், 100க்கு மேலே இருக்கும், அதை நீங்கள் கொண்டு போக முடியாது. எந்த காரணம் கொண்டும் கொண்டு போக முடியாது. அப்படியே நீங்கள் கொண்டு போனீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், அந்த ஏர்போர்ட்டில் வந்து செக் பண்ணுற இடத்துல வந்து தூக்கி அவையிலே பின்னுக்க போடுவினோம், அல்லது எங்கிட்ட தெரியும் கொண்டு பின்னுக்க போட்டுட்டு வா, அல்லது திருப்பி கொண்டு போகணும்னு சொல்லி நாங்கள் யாரையாவது கூட்டிக் கொண்டு போயிருந்தால் அவர்கள்ட்ட கொடுத்து அனுப்பலாம். எங்கிட்ட கஷ்ட காலத்துக்கு நாங்கள் தனியாக போவோமா இருந்தால் வேறு வழியே இல்லை, விடவே மாட்டினோம். அதுக்கு தூக்கி பின்னுக்க தான் போடணும். வயிற்ற பற்றி எரியுமே அவ்வளோ காசை கொடுத்து வாங்கி போட்டு பின்னுக்க போடுறது. சாதாரணமாக ஒரு தண்ணி பத்திர தூக்கி பின்னுக்க போடக்கே எங்களுக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்கும். இப்போ தான் காசை கொடுத்து வாங்கினாங்களே, அநியாயமாக தூக்கி பின்னுக்க போடுறோம்னு சொல்லி. எனவே பவர் பேங்கை தூக்கி பின்னுக்க போடுற சம்பவம் நடக்கவே கூடாது. எனவே தயவு செய்து 100 வாட்டுக்கு மேலே யாருமே பவர் பேங்க் கொண்டு போகக்கூடாது. இது ரெண்டாவது கட்டுப்பாடு. மூன்றாவது கட்டுப்பாடு என்னென்னு சொன்னால், நீங்கள் பவர் பேங்க் கொண்டு போகும்போது அந்த செக்ட் பேக் என்று சொல்லுவோம், பெரிய பேக், அந்த 23 கிலோ பேக், 30 கிலோ பேக், 27 கிலோ பேக், அந்த பெரிய பேக் இருக்குது தானே, அதாவது வந்து விமானத்தின் அடிப்பக்கத்தில் வச்சு கொண்டு போகிறது. அந்த பேக்கில் வந்து எந்த காரணம் கொண்டும் பவர் பேங்கோ லேப்டாப்போ வேறு எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸும் அதுக்கு வைக்கக்கூடாது. அது ஏற்கனவே இருக்கிற கட்டுப்பாடு. எனவே இந்த முறையும் வந்து அது மீள உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்குள்ளே எந்த காரணம் கொண்டும் பவர் பேங்க் நீங்கள் வைக்க முடியாது. நீங்கள் பவர் பேங்க் கொண்டு போய்க்குள்ளே வந்து ஒன்று என்ன செய்யலாம்னு சொன்னால், உங்களுடைய ஷோல்டரில் கொள்விப்பீங்க ஒரு சின்ன பேக் உண்டு, பாஸ்போர்ட் வைக்கிற அந்த மாதிரி பேக், அதுக்குள்ளே வைக்கலாம், ஓகே. அல்லது நீங்கள் முன்னுக்கு காலுக்குள்ளே சீட்டுக்குள்ளே வைப்பீங்க தானே, பேக் பேக்குன்னு சொல்லி சின்ன சைஸ் பேக் உண்டு, அதுக்குள்ளே வைக்கலாம், எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. ஆனால் தலைக்கு மேலே இருக்குது தானே ஓவர் ஹெட் ஹபின்னு சொல்லி, அதுக்குள்ளே எந்த காரணம் கொண்டும் வைக்கலாது. இவ்வளோ காலமும் அதுக்குள்ளே வைக்கிறதுக்கு அலவுட் இருந்தது, பிரச்சனை இல்லை, அதுக்குள்ளே வச்சு கொண்டு போகலாம்னு. ஆனால் இப்போ வந்து அதை வந்து பேன் பண்ணுது எமிரேட்ஸ். எப்படி என்று சொன்னால், அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து. அது மட்டும் இல்லாமல், நீங்கள் இருக்கிற சீட்டுக்கு முன்னுக்கு ஒரு சீட் இருக்குன்னு தானே, அந்த சீட்டுக்கு பின்பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீட் பாக்கெட் என்று இருக்கும், அது இழுத்து போட அதுக்குள்ளே வைக்கலாம். அந்த சீட் பாக்கெட்டுக்குள்ளேயும் வைக்கலாம். அதாவது சுருக்கமாக சொல்ல போனால், ஈஸியாக வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இந்த பவர் பேங்க் வைக்கணும். நெச்ச நேரத்தில் உடனே அடுத்த செகண்டே இதை நீங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி, உங்களோட கையில் தூக்கக்கூடிய மாதிரி, அப்படியான ஒரு இடத்துல தான் இந்த பவர் பேங்கை வைக்கணுமே தவிர எங்குமே ஒளிச்சு வைக்கக்கூடாது. ஒளிச்சு மீன் எங்குமே வந்து கஷ்டமான இடத்துல வந்து வைக்கக்கூடாது. ஏன் அப்படியான கட்டுப்பாடு வருதுன்னு சொன்னால், இந்த பவர் பேங்கில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனையே இதுக்குள்ளே இருக்கிற பேட்டரி தான். என்ன பேட்டரி என்று சொன்னால், லித்தியம் அயன் பேட்டரி. லித்தியம் அயன் பேட்டரி. இந்த லித்தியம் பேட்டரி இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான டிவைசஸில், எல்லா டிவைசஸுக்குள்ளேயும் அதுதான் இருக்குது. அதில் உள்ள பிரச்சனை என்னென்னு சொன்னால், டப்பண்டு ஹீட் ஆகும், உடனடியாக ஹீட் ஆகும், ஓவர் ஹீட் ஆகும், சூடாகும். தனியாக சூடாகிறது மட்டும் இல்லாமல் ஈஸியாக நெருப்பு பிடிக்கும். இதுதான் பிரச்சனை. இலகுவாக பற்றி எரியும், வெடிக்கும், பல பிரச்சனைகளை உருவாக்கும் இந்த லித்தியம் பேட்டரி. எனவே அந்த காரணத்தால் தான் இதை வந்து பாதுகாப்பாக நீங்கள் அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி வச்சுக்கொள்ள சொல்லினோம். இது முதலாவது. ரெண்டாவது வந்து இதில் இருந்து கெமிக்கல் வந்து கசியும். இதுதான் பிரச்சனை. சின்ன டேமேஜ் ஆனாலுமே கூட அதில் இருந்து என்னென்னவோ கெமிக்கல் எல்லாம் கசியும். இப்போ சாதாரணமாக நாங்கள் வீட்டில் வச்சிருக்கும் போது இதில் இருந்து ஒரு கெமிக்கல் கசிஞ்சா அது பிரச்சனை இல்லை, தூக்கி அங்கே போட்டு பேசாமல் இருக்கலாம், அல்லது ஒரு பேப்பரை வச்சு துரைச்சி போட்டு பேசாமல் இருக்கலாம். ஃப்ளைட்டில் போய்கொண்டு இருக்கக்குள்ள கெமிக்கல் கசிஞ்சா என்ன நடக்கும்னு எங்களுக்கே தெரியாது. ஏன்னு சொன்னால், ஃப்ளைட்டில் வந்து அந்த கெமிக்கல் வந்து வேறு விதமாக ரியாக்ட் பண்ணும், வேறு விதமான விளைவுகளை வந்து உருவாக்கும். இப்போ வீட்டில் நடக்கிற சம்பவம் வேறு, ஃப்ளைட்டில் நடக்கிற சம்பவம் வேறு. எனவே இப்படியான காரணங்களால் இந்த பவர் பேங்க் மேலே சில முக்கியமான கட்டுப்பாடுகளை கொண்டு வருது எமிரேட்ஸ். எமிரேட்ஸ் மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸாக இருக்கலாம், அல்லது கத்தே பசிபிக்காக இருக்கலாம். இந்த மாதிரி முக்கியமான விமான சேவைகள் எல்லாமே வந்து ஏற்கனவே பவர் பேங்க் சம்பந்தமாக இறுக்கமான கட்டுப்பாடுகளை கொண்டு வருது. இப்போ வந்து எமிரேட்ஸும் இதில் வந்து ஈடுபட போகுது. இது வந்து மிக மிக முக்கியமானது. இதை நீங்கள் ஒத்துக்கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால், நாங்கள் எவ்வளோதான் பாதுகாப்பாக போனாலும் எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவரும் வந்து அதுக்கேற்ற மாதிரி பாதுகாப்பாக வரணும். அவரால் ஒரு பிரச்சனை வரக்கூடாது. தானே 8 மத்தியாலம் 9 மத்தியாலம் பறக்கைக்குள்ளே வந்து ஒரு விமானத்தில் வந்து 300 பேர் போகிறோம்னு சொன்னால் அந்த 300 பேருமே சரியாக இருக்கணும். தானே அதில் ஒரு ஆள் பிளவிட்டாலுமே பிரச்சனை தான். எனவே வந்து எல்லாருமே கவனமாக இருக்கணும்ன்றது
என்றதான், பாதுகாப்பாக இருக்கணும் என்றதான். இப்போ வர வர பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விமான சேவைகள் எல்லாமே வந்து இந்த பாதுகாப்பு விஷயத்தில் வந்து கூட கண்ணும் கருத்துமாக இருக்குது. நிறைய கட்டுப்பாடுகளை கொண்டு வருது. அது உண்மையில் ஒரு வகையில் வரவேற்கப்பட வேண்டியதுதான். ஏன்னு சொன்னால் பயணிகளுடைய பாதுகாப்பு முக்கியம். நம்பித்தான் ஏறி போகிறோம், பத்திரமா போய் இறங்க வேண்டிய இடத்துல இறங்கணும் என. எனவே இந்த கட்டுப்பாடுகள் மிக மிக முக்கியமானது. ஆனால் இதில் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது. என்ன சொல்லினோம்? 100 வாட்டுக்கு குறைவான பேட்டரி தான் கொண்டு என்று சொல்லி அப்படித்தானே சொல்லினோம். சரி, ஓகே, அதை நாங்கள் ஒத்துக்கொள்ளலாம். ஆனால் டியூட்டி ஃப்ரீ இருக்குத்தானே, அந்த டியூட்டி ஃப்ரீயில் வந்து 100 வாட்டுக்கும் அதிகமான பேட்டரியை வந்து பவர் பேங்கை வந்து நீங்கள் விற்கிறீங்கள். ஏன் விற்கிறீங்கள்? இப்போ பாருங்க, நாங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே என்டர் பண்ணுறோம். முன்னுக்கு வாசலில் செக்யூரிட்டி செக்கிங், எல்லா விதமான செக்கிங் எல்லாம் முடிச்சு எங்களோட பேக்கெல்லாம் கிண்டி கிளறி ஸ்கேன் பண்ணி, எங்களோட பாடி ஸ்கேன் பண்ணி, அந்த மிஷின் இந்த மிஷின் எல்லாம் விட்டு செக் பண்ணி கிண்டி கிளறி ஒரு பிரச்சனையும் இல்லையண்டா மட்டும் தான் உள்ளுக்குள்ளே விடுவினோம். தானே? அப்படி விட்டா பிறகு நாங்கள் முதலாக வர இடமே வந்து அந்த டியூட்டி ஃப்ரீ ஏரியா. அடுத்தது வரப்போகிறது எலக்ட்ரானிக் கடைகள். அந்த எலக்ட்ரானிக் கடைக்குள்ளே போனால் 100 வாட்டுக்கும் அதிகமான பவர் பேங்கை அங்கே வச்சு விற்கிறீங்க. இது எப்படி நியாயம்? அப்போ அதில் பவர் பேங்க் ஒரு ஆள் வாங்குறாருன்னு சொன்னால் அதை எப்படி கொண்டு போக முடியும்? இது ஒரு கேள்வி தானே. இது முதலாவது. ரெண்டாவது வந்து ஃப்ளைட்ஸில் வந்து நாங்கள் கத்தி கொண்டு போகலாமா? கொண்டு போக முடியாது. சின்ன குழந்தையே சொல்லும் ஃப்ளைட்டில் போய்க்குள்ளே கத்தி கொண்டு போக முடியான்னு சொல்லி. ஆனால் இந்த டியூட்டி ஃப்ரீ ஏரியாவில் வந்து ஒரு சில ஏர்போர்ட்ஸில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவிஸில் வந்து ஒரு ஃபேமஸான பிராண்ட் ஒன்று இருக்குது, விக்டோரினாக்ஸ்ன்னு சொல்லி. அது ஒரு ஃபேமஸான கத்தி பிராண்ட். ஒரு சின்ன கத்திக்குள்ளேயே வந்து சின்ன சின்னதாக நிறைய கத்திகள் இருக்கும். அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படியே அந்த நிறைய கத்திகள் இருக்கும் அதுக்குள்ளே. எனவே அந்த கத்தியெல்லாம் வச்சு டியூட்டி ஃப்ரீயில் வச்சு விற்கணும். அதை நாங்கள் வாங்கும்போது சீல் பண்ணி தான் தெரியணும், அதை ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பொலித்தீன் பேக்கில் வந்து போட்டு தெரியணும். அந்த பொலித்தீன் பேக் எங்களால் ஓப்பன் பண்ண முடியாதா என்ன? எனவே நீங்கள் ஃப்ளைட்ஸுக்கு சொல்லி நிறைய கட்டுப்பாடுகள் வச்சுக்கிறீங்கள். ஆனால் டியூட்டி ஃப்ரீயில் வச்சு இப்படியான பொருட்களை விற்றா என்ன நியாயம்? எப்படி பாதுகாப்பாக இருக்க முடியும்? இது ரெண்டாவது. மூன்றாவது வந்து கத்தியோ வேறு எந்த இரும்பு பொருட்களோ கொண்டு போக முடியாது ஃப்ளைட்டில். ஆனால் இப்படியான ட்ரைபாட்ஸ்கள் வந்து கொண்டு போக முடியும். இதுக்கும் கத்திக்கும் பெரிய அளவு வித்தியாசம் இல்லை. இதை வந்து 3 மீட்டருக்கு நீட்ட முடியும். இது ஒரு இரும்பு, மிகவும் ஆபத்தான ஒரு பொருள். இதை கொண்டு போனால் எந்த விதமான கேள்வியும் இல்லை, சர்வசாதாரணமாக விடுவினம். இது எப்படி சாத்தியமாகும்? இது எப்படி பாதுகாப்பாகும்? இப்போ இதெல்லாத்தையும் வந்து தடை செய்ய சொல்லையில் அப்படி செய்தால் அது எங்களுக்கு தான் நட்டம். ஏன்னு சொன்னால் நான் எல்லாம் ஒவ்வொரு முறையும் ஃப்ளைட்டில் போய் இதெல்லாம் கொண்டு தான் போகிறேன். இது மிக முக்கியமானது. எனவே இதை தடை செய்ய சொல்லி நான் சொல்லல. ஆனால் இப்படியான சில பாதுகாப்பு பலவீனங்கள் இருக்குது. இதுவும் கத்தியும் கிட்டத்தட்ட ஒன்று தான். கத்தி வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் ஷார்ப் இல்லாமல் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி ஃபங்க்ஷன் ஒன்று தான் தானே. எனவே இப்படியான சில பாதுகாப்பு குறைபாடுகளும் இருக்குது. இதுக்கு எதிராக என்ன விதமான நடவடிக்கைகளை எதிர்காலத்தில் எடுப்பார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். எனவே நாங்கள் எல்லாருமே ஆசைப்படுறது ஒரு ஃப்ளைட்டில் நாங்கள் போகிறோம் என்று சொன்னால் பத்திரமா போய் பத்திரமா வரணும், பாதுகாப்பாக போகணும்ன்றது தான். அதுக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் இருக்கோ அந்த கட்டுப்பாடுகளுக்கு வந்து கட்டுப்படுறது எங்களுடைய கடமை. எனவே இந்த காணொலியை வந்து உங்களுடைய உறவினர் நண்பர்கள், அடிக்கடி ஃப்ளைட்ஸில் போறாக்கள், மிக முக்கியமாக எமிரேட்ஸில் போறாக்கள் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கும் உதவியாக இருக்கும். எல்லோரும் எல்லா தகவல்களையும் தெரிந்து கொண்டு பாதுகாப்பாக இருக்கணும். இந்த ஃப்ளைட்ஸுகளை பற்றி கதைக்கக்குள்ள இன்னும் ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எங்கள்கிட்ட வந்து தமிழ் ஃப்ளைட்ஸ்ன்னு சொல்லி இன்னும் ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அது முழுக்க பயணங்கள் சம்பந்தப்பட்டது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வித்தியாசமான இடங்களுக்கெல்லாம் போய் அங்கே என்ன எல்லாம் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, அங்கே போய் பார்த்து அதை காணொலிகளாக்கி போட்டிருக்கிறேன். எனவே பயண வீடியோக்கள் பார்க்குறதுல வந்து உங்களுக்கு ஆர்வம் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் தாராளமாக தமிழ் ஃப்ளைட்ஸ் யூடியூப் சேனலுக்கு வர முடியும். கீழே முதலாவது கமெண்டில் போட்டு பின் பண்ணிக்கிறேன் தமிழ் ஃப்ளைட்ஸினுடைய ஒரு வீடியோவை. எனவே அதை தொட்டு நீங்கள் அங்கே வந்து பார்க்க முடியும். எனவே இந்த காணொலியை பார்த்தவங்க எல்லோருக்குமே நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.